வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் இது ஒரு முக்கியமான கணக்கு பார்க்க போகிறோம். இந்த கணக்கு நம்ம புக்கில் இல்லை, போன வருஷம் பப்ளிக்கில், அதாவது ஏப்ரல் 2023 நடந்த பொது தேர்வில் இது 5 மதிப்பெண் கணக்கில் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நடந்த திருப்புதல் தேர்வு ரிவிஷன் டெஸ்ட்லேயும் சில மாவட்ட வினாத்தாளில் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. இதை நம்ம பார்க்கலாம். சரியா? முதல்ல கொடுத்துக்கிட்டு எழுதுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. y equal to sin inverse of 1/2 into square root of 1 plus x plus square root of 1 minus x. இதான் கொடுத்துருக்குது. இதை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வரணும். அதாவது இதை ஒரு தடவை நம்ம வகையிட்டோம்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx ஓட மதிப்பு -1/2 into root of 1 minus x நம்ம நிரூபிக்கணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஃபார்முலா பயன்படுத்தணும். இந்த எக்ஸுக்கு பதிலாக வேற ஏதாவது நம்ம பிரதியிட்டாகணும். என்ன பிரதியிட போகிறோம் பாருங்க. x equal to cos theta என்க. cos theta என்க நம்மளை தான் எடுக்கிறோம். இப்போ பாருங்க, y தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். y equal to sin inverse of இந்த 1/2 அப்படியே வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு. காஸ் எக்ஸ் இருக்கா? எக்ஸுக்கு பதில் என்ன மாற்றிக்கலாம்? காஸ் டீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு. எக்ஸுக்கு பதில் என்ன மாற்றிக்கலாம்? காஸ் டீட்டான்னு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் டீட்டாவுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 1 ப்ளஸ் காஸ் டீட்டானா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2. இதான் ஃபார்முலா. ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே வந்துடுச்சு. 1 மைனஸ் காஸ் டீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னென்னா 2 சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2. இது ஃபார்முலா. 1 ப்ளஸ் காஸ் டீட்டானா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2. 1 மைனஸ் காஸ் டீட்டானா 2 சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2. ஃபார்முலாவை பயன்படுத்தியாச்சு. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 1/2 அப்படியே தான் வரும். இந்த இடத்துல பாருங்க, 2ம் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2 பெருக்கல்ல தான் இருக்குது. அப்போ என்ன வர்க்கமூலம் எடுக்க போகிறோம். 2க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது, √2. இப்போ பாருங்க, காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா காஸ் டீட்டா பை 2. காஸ் டீட்டா பை 2, அதாவது இந்த அடுக்கு ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். வெறும் காஸ் டீட்டா பை 2 மட்டும் வரும். ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே பாருங்க, இந்த 2க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது, √2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2க்கு வர்க்கம் எடுத்தோம்னா சைன் டீட்டா பை 2. சைன் டீட்டா பை, அதாவது கேன்சல் ஆயிரும். இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 1/2 உள்ளே கொண்டு போயிடலாமா? பாருங்க, வெளியில் இருக்க 1/2 உள்ளே கொண்டு போகிறோம். அப்புறம் 1ஐயும் √2 பெருக்குனா √2 பை 2 காஸ் டீட்டா பை 2. அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வரணும் இல்லையா? 1ஐயும் √2 பெருக்குனா √2 பை 2 சைன் டீட்டா பை 2. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப், இதை கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 1/√2 வரும். கேன்சல் பண்ணி காமிக்கட்டுமா? இப்போ பாருங்கள், இந்த √2 அப்படியே வந்துடும். இந்த 2ஐ நம்ம எப்படி எழுதலாம்னா √2 பெருக்கல் √2 எழுதலாம். இந்த 2ஐ √2 பெருக்கல் √2 எழுதலாம். √2 பெருக்குனா ரூட் ஆஃப் 4, 4க்கு வர்க்கம் எடுத்தா 2 வந்துடும். அப்போ 2 எப்படி எழுதலாம்? √2 பெருக்கல் √2 எழுதலாம். பாருங்கள், இந்த √2 இந்த √2 கேன்சல். இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. இதான் எழுதியிருக்கோம் பாருங்கள். 1/√2 காஸ் டீட்டா பை 2 ப்ளஸ் அதே தான் இங்கே கேன்சல் ஆகி என்ன வந்துடும்? 1/√2 வந்துடும். இங்கே கேன்சல் ஆகி இந்த இடத்துக்கு என்ன வந்துடும்? √2 வந்துடும். இங்கே 1 இருக்குது. அதே மாதிரி இங்கே 1 ஆயிரும், இந்த இடத்துக்கு √2 ஆயிரும். அப்போது சைன் டீட்டா பை 2. நம்ம இன்னும் என்ன செய்யலை? வகையிடலை. இதுதான் சுருக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த 1/2 1/√2 இதுக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றலாம்? அதாவது சைன் 45 டிகிரி, 45னா π/4, இதோட மதிப்பு 1/√2 தான். அதே மாதிரி காஸ் 45 டிகிரி, 45னா π/4, இதோட மதிப்பும் 1/√2 தான். இதை தான் நம்ம மாற்ற போகிறோம். பாருங்கள், 1/√2க்கு பதிலாக ஒரு இடத்துல சைன் π/4ம் இன்னொரு இடத்துல காஸ் π/4 மாற்ற போகிறோம். மாற்றலாமா? இப்போ பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல
இந்த 1/√2க்கு பதிலாக சைன் π/4 மாற்றியாச்சு. இந்த காஸ் θ/2 அப்படியே வந்துடுச்சு. ப்ளஸ் இந்த 1/√2க்கு என்ன மாற்றுறேன்? காஸ் மாற்றுறேன். காஸ் π/4 இன்ட்டு சைன் θ/2. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் நான் இங்கே காஸ் π/4 போட்டுக்கிட்டு இங்கே சைன் π/4 போட்டால் என்ன? அப்படி போடக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன இருக்குது? சைன் இன்வர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல சைனும் இங்கே காசும் போட்டால் தான் இந்த சைன் இன்வர்ஸை நம்ம கேன்சல் பண்ண முடியும். அதனால் முதல்ல என்ன செய்யுங்க? மாற்றி மாற்றி வர மாதிரி இருக்கணும். சைன் காஸ் வர மாதிரி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா sin A cos B plus cos A sin B equal to sin A plus B sin A plus B. ஏக்கு பதில் என்ன இருக்குது? π/4 ப்ளஸ் பிக்கு பதில் என்ன இருக்குது? θ/2. சரியா? இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட் கூட தேவையில்லை, எடுத்துடலாமா அந்த ப்ராக்கெட்டை? இருங்க, அந்த ப்ராக்கெட் எடுத்துருவோம். எல்லாம் பெருக்கில் தானே இருக்குது. அப்போ இந்த ப்ராக்கெட் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டும் நமக்கு வேண்டாம். என்ன செஞ்சுட்டு வந்த இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா? sin A cos B எழுதுட்டுமா? sin A cos B ப்ளஸ் cos A sin B ஈக்குவல் டு sin A ப்ளஸ் B. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயணம். பாருங்கள், சைன் ஏக்கு பதிலாக π/4, பிக்கு பதிலாக θ/2. இப்போது இந்த சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒய்யோட மதிப்பு y ஈக்குவல் டு, நம்ம ஒய் தான் கண்டுபிடிச்சி வந்துட்டு இருக்கோம். என்ன இருக்குது? π/4 ப்ளஸ் θ/2. y ஈக்குவல் டு π/4 ப்ளஸ் இந்த தீட்டாவுக்கு பதிலாக நம்ம மதிப்பை மாற்றணும். கணக்கு முடிய போகுது. பாருங்கள், நம்ம என்ன செஞ்சோம்? எக்ஸ்ன்னு மாற்றிருந்தோம் இல்லையா? இப்போ நமக்கு தீட்டா வேணும். அப்போ பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இந்த காஸ் இங்கே இருக்க அந்த பக்கம் என்ன மாறும்? இன்வர்ஸாக மாறும். அப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா. எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா தான், நமக்கு தீட்டா தான் வேணும். அப்போ காஸ் இந்த பக்கம் தான் இன்வர்ஸாக மாறும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் தீட்டா. அப்போ தீட்டாக்கு பதில் என்ன மாற்றலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இந்த தீட்டாவுக்கு பதிலாக என்ன மாற்றிக்கலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வகையிட போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிட. வகையிடலாமா? இவ்வளோ நேரம் சுருக்கிடுங்க. இப்போ தான் வகையிட போகிறோம். ஒய்யை வகையிட்டோம்னா dy/dx, ஒய்யை எக்ஸை பொறுத்த வகைனா dy/dx ஈக்குவல் டு π/4 மாறிலி. வகையிட்ட என்ன மாறும்? 0 மாறிடும். ப்ளஸ் இந்த இடத்துல பாருங்கள், இந்த 2 விட்டுட்டோம் பாருங்கள். தீட்டாவோட மதிப்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த π/2 அப்படியே வரும். சரியா? இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னால் எது மேலே 1 தானே இருக்குது. அப்போ 1/2 எடுத்து வெளியே வச்சுருவோம். ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸை போட்டாச்சு. இங்கே எது மேலே 1/2 எடுத்து வெளியே வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம வகையிட்டோம்னா -1/√1 - x². இது ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? d/dx ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை வகையிட்டோம்னா 1/√1 - x². இந்த ஃபார்முலா இந்த இடத்துல. சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான ஆன்சர் தேர்ஃபோர் dy/dx ஈக்குவல் டு, இந்த 0 ப்ளஸில் இருக்குது, இதனால் எந்த மாற்றம் வரப்போகிறதில்ல. அப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு, ஓருன்னா 1 பை 2 இதையும் பெருக்கணும். இது என்ன வரும்? பாருங்கள், 2 இன்ட்டு √1 - x². 2ஐயும் √1 - x பெருக்குனா என்ன வந்துருச்சு? 2 இன்ட்டு √1 - x². இதான் என்னது? நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.